வணக்கம் நேர்களே. ஒரு சைக்கோ கில்லர், ஸ்டைலிஷான கமல், அழகு ஸ்ரீதேவி, 20 நாள்ல படப்பிடிப்பு, 1½ நாளில் பின்னணி இசை ஞானி அவர்களால், 48 ஆண்டுகளாயும், அதாவது அரை நூற்றாண்டுகள் கடந்தும் மிரட்டும் ஒரு திரைப்படம் தான் சிகப்பு ரோஜாக்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. பாத்தீங்கன்னா, ரத்த வெறி பிடித்து பெண்கள் மீதான கோபம் கொண்டு கொன்று புதைத்து ரோஜா செடிகளை நடும் சிகப்பு ரோஜாக்கள் தமிழ் சினிமாவின் நம்பர் 1 த்ரில்லர் என்று கூறினால் அது மிகையாகாது. இது ஒரு மிக முக்கியமான சைக்கோ கில்லர் திரைப்படம் கூட. அந்த காலகட்டத்திலிருந்து 1978ஆம் ஆண்டு இந்த படம் வெளியாச்சு. கமல்ஹாசன், ஸ்ரீதேவி ஸ்டாரிங்ல, பாரதி ராஜா இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்துல. திருநெல்வேலிய பூர்வீகமா கொண்ட இளைஞன் ஒருவன் மும்பையில் வேலை நிமித்தமாக சென்று மனநலம் குன்றி மனப்பிறழ்வுக்கு ஆளாகி பெண்களை கொன்று போட்ட நிஜ கதையின் இன்ஸ்பிரேஷன் தான் சிகப்பு ரோஜாக்கள் என்று இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கிராமத்துல ஒரு சிறுவன் சிற்றனை அடி உதைக்கு பயந்து ஊரை விட்டு ஓடுகிறான். ஊரை விட்டு ஓடின அந்த சிறுவன், அதாவது ஒரு சின்ன ஏஜ்ல இருக்கான், அடல்ட்ஹுட் பிளஸ் சின்ன வயசுலோட ஒரு மிடில் இருக்கிற அந்த சிறுவன் என்ன பண்றான்னா, ஒரு பிராமண குடும்பத்துல வந்துட்டு அடைக்கலம் தேடுகிறான். அடைக்கலமும் கிடைக்குது. அந்த குடும்பத்துல இருக்கவங்க அவனை சொந்த பிள்ளையா பாவிச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே வீட்டுல அந்த பிராமண தம்பதியருக்கு மகளாக இருக்கும் ஒரு இளம்பெண் அங்கே செய்யும் ஒரு இழிவான காரியத்தால் கெட்ட பேரே சம்பாதிக்கிறான் அந்த அந்த சிறுவன். ஆகவே அங்கிருந்து துரத்தப்படுறான். அங்கிருந்து செல்ல நேரிடுகிறது. அந்த சமயத்துல மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வீட்டில் உணவு கேட்கிறான். அவன் மீது இரக்கம் கொண்டு அவனை வீட்டோடு சேர்த்துக் கொள்கிறார்கள் அந்த பணக்கார ஆணும் அந்த அவரது மனைவியும். அந்த தம்பதியர் அவங்கள அந்த பையனை அந்த வீட்டுல சேர்க்கிறாங்க. அந்த வீட்டுல நல்லா பிரியமாவும் அன்பாவும் வளர்றான் அந்த பையன். ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த செல்வந்தர் குடும்பத்துல இருக்க அந்த கணவர் விமானத்துல வெளிநாடு செல்ல நேரிடுகிறது. அவர் பெரிய பிசினஸ்மேன். அவர் வெளிநாடு செல்கிறார். அண்ட் அந்த அந்த கணவரை வழி அமைச்சு வச்சுட்டு அந்த அடுத்த ஃப்ரேம் வருது அந்த படத்துல. அன்றிரவு வேறொரு ஆணுடன் மது போதையில் வீட்டுக்கு வருகிறார் அவரின் மனைவி. அதை பார்த்து அதிர்ந்து போறான் அந்த பையன். அந்த சமயத்துல விமானத்துல ஏதோ கோளாறு என மீண்டும் நிலையத்திலிருந்து அந்த விமானம் தரையிறங்க கணவர் நள்ளிரவில் வீடு திரும்புகிறார். வீடு திரும்பிய கணவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. என்ன அதிர்ச்சி அது? உள்ளே வேறொருவனுடன் தன் மனைவி இருப்பதை கண்டு கடும் கோபமடைகிறார் அந்த கணவர். அவளை குத்தி கொள்கிறார். அப்பதான் அந்த ஐகானிக் டயலாக் வருது. அதாவது இந்த கமெண்ட்ஸ்ல இந்த டயலாக்கை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. படம் பார்க்காதவங்க இந்த இந்த டயலாக்குக்காக இந்த படத்தை பார்க்கணும்னு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பொம்பளைங்களே இப்படிதான், குத்துங்க எஜமா குத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த கொலையை நியாயப்படுத்துறான் அந்த சிறுவன். அந்த கொலையை ஆமோதிக்கிறான் சொல்ல போனா. அந்த நொடியிலிருந்து அவனை தன் மகனாகவே பாவித்து தன் சொத்து, வியாபாரம், ஆஸ்தி, அந்தஸ்து என சகலத்தையும் தருகிறார் அந்த செல்வந்தர். அத்துடன் வீட்டின் அவுட் ஹவுஸில் இருந்தபடி அந்த மாதிரியான பெண்களை கொல்லவும் அவனை தூண்டுகிறார் அவர். அவனும் கொல்லும் முடிவுடன், அப்பாவோட வளர்ப்பு தந்தையோட ஆசைக்கிணங்க அவனும் கொல்லும் முடிவுடன் அழகான பெண்களுடன் பழகி அந்த பெண்களை அவன் வேட்டையாடுறான். அப்படிதான் அந்த கதை நகருது. அப்பதான் கமல்ஹாசன் பெரியவன் ஆகிறாரு. அந்த படத்துல கமல் பெரியவன் ஆகிறார். இதன் இடையில தான் ஸ்ரீதேவியை கமல்ஹாசன் சந்திக்க நேரிடுகிறது. அந்த கேரக்டர் சாரதா, அவர் அந்த கேரக்டரை சந்திக்க நேரிடுகிறது. இவ எதுவும் தெரியாமல் நாயகியான ஸ்ரீதேவி அவனை காதலிக்கிறார். அதாவது நாயகியான சாரதா அவனை காதலிக்கிறார் அந்த கமல்ஹாசன். கல்யாணமும் செய்து கொள்கிறார். திருமணமும் நடக்குது அவங்க 2 பேருக்கும். அவளை கொல்ல நேரம் நாள் குறிக்கிறான் அந்த ஹீரோ, அந்த சைக்கோ கில்லரான ஹீரோ. அதற்குள் தன் கணவனை பற்றி அனைத்து உண்மைகளையும் அவள் தெரிந்து கொள்கிறாள். இவள்
ஹீரோயின் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸ்ரீதேவி சாரதான்ற கேரக்டர்ல வர ஸ்ரீதேவி தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கிருந்து தப்பிக்கிறாள். அவன் துரத்துகிறான். அவள் தப்பித்தாளா? அவன் போலீசிடம் பிடிபட்டானா? அவன் என்ன ஆனான்? என்பதை நம்மை சீட்டின் நுனியில் உட்கார வைத்திருப்பார் பாரதி ராஜா. அது வந்து ரொம்ப அந்த எட்ஜ் ஆஃப் த சீரிஸ் த்ரில்லர்ல இயக்குனர் பாரதி ராஜா நம்மள உட்கார்த்தி வச்சிருப்பாரு அந்த இதுல, அந்த காட்சிகள்ல. இப்போ இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் பாத்தீங்கன்னா, கமலஹாசன் அவர்கள், ஸ்ரீதேவி, வடிவுக்கரசி, கவுண்டமணி, வினு சக்கரவர்த்தி, பாக்யராஜ் என அவ்வளவுதான் கேரக்டர்கள். ரொம்ப அந்த சின்ன ஸ்பேஸ்ல தான் அந்த கேரக்டர்ஷிப்பே இருக்கும். பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப அந்த ஒரு 7, 8 கேரக்டர்ஸ் தான் படமே இருக்கும். அதிலும் கமல், ஸ்ரீதேவி, வடிவுக்கரசி அவங்க தான் வந்து முக்கியமான கேரக்டர் இந்த படத்துல. கதையின் முக்கியமான கதாபாத்திரங்கள் அவர்கள் மூவரும் தான். இப்ப பாத்தீங்கன்னா, முதல் படம் வந்து அவருக்கு பாரதி ராஜா அவர்களுக்கு 16 வயதினிலே. 2வது படம் வந்து கிழக்கே போகும் ரயில். அடுத்தது 3வது படமாக எடுத்தது தான் வந்து சிகப்பு ரோஜாக்கள். சொல்லப்போனா இந்த படம் தான் வந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. இந்த படம் தான் வந்து சிகப்பு ரோஜாக்கள் தான் வந்து அவருக்கு முதல் படமா அமைய வேண்டியது. அந்த கதைய தான் அவரு தயார் பண்ணி வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் படமா எடுக்கணும்னு சொல்லிட்டு. இதனிடையே வந்து அதுல என்ன என்ன ஆச்சுன்னு தெரியல. இதனிடையே கிராமத்துல பிறந்து வளர்ந்த தேனி மாவட்டத்துல அள்ளி நகரத்துல பிறந்து தேனியில வளர்ந்த பாரதி ராஜா, கிராமிய கதைகளை எடுத்து வரும் பாரதி ராஜா நகரத்துக்கு எல்லாம் அவருக்கு எடுக்க தெரியாதுன்னு ஒரு பத்திரிகையாளர்கள எழுதிட்டாங்க. அவர் வந்து அந்த எழுதினதுக்கு பதிலடியா தான் கோபம் கொண்டு இந்த படத்த பண்ணினேன் என்று அவரு பாரதி ராஜா சொல்லவே நம்ம இத கேட்டிருக்கோம். இதுல இந்த இதுல இன்னொரு சுவாரஸ்யம் பாத்தீங்கன்னா, ஒரு பங்களா, தோட்டத்துல செடி நடும் தோட்டக்காரன், ஒரு எலி ஓடும் அந்த 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 திரைப்படத்துல. அந்த எலிய மண்வெட்டியால் அடிச்சு கொன்று, அதற்கு ஒரு குழிய தோண்டி, அந்த எலியை புதைத்து, அதன் மேல் ரோஜா செடிகளை நடுவார் தோட்டக்காரர். ஓகேவா? அந்த அந்த சிம்பாலிசம் வந்து அந்த படத்துல இருக்கும். அந்த படத்தினோட ஒட்டுமொத்த கதையே அந்த ஒரு காட்சியில சிம்பிளா ரசிகர்களுக்கு உணர்த்தியிருப்பார் பாரதி ராஜா அவர்கள். அந்த சீன போய் பாருங்க. மிக அருமையான சீன். அந்த பங்களா இருக்கும். தோட்டத்துல வந்து தோட்டக்காரர் இருப்பாரு. எலிய கூட அந்த எலிய போட்டு அடிச்சு சாவடிச்சுட்டு, குழி தோண்டி போச்சு. அதன் மேல ரோஜா செடிய வந்து நடுவார். அந்த இது. அதுதான் அந்த என்டையர் படத்துக்கான ஒரு சிம்பாலிக்கான சிம்பிளிசிட்டியான ஒரு எக்ஸ்பிளனேஷனா குடுத்திருப்பார் நமது இயக்குனர் பாரதிராஜ் அவர்கள். இப்ப அடுத்த ஷாட் திரும்ப என்ன நடக்கும்? பங்களாவின் படுக்கை அறை. அங்கே சிதறி கிடக்கும் பெண்களின் ஆடைகள். 2 கப்புகளில் காப்பி எடுத்து வரும் வேலைக்கார பையன். ஒரு கப்பை எடுத்துக்கொண்டு காப்பியை குடித்தபடியே பையனையும் பாவையையும் கவனிக்கும் கமலஹாசன். அந்த பெண் யார்? அவள் என்ன ஆனாள் என்பதற்கான விடையை முந்தைய காட்சிகளை இணைத்து பார்த்து நம் யோசனைக்கு விடுகிற புத்திசாலித்தனமும் அந்த படத்துல வந்து நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். நாயகியை வந்து சாலை ஓரத்துல பார்ப்பாரு. யாரு? ஹீரோ. அவர் ஜவுளி கடையில் வேலை பார்ப்பார். ஸ்ரீதேவி அவர்கள் ஜவுளி கடையில் வேலை பார்ப்பார். அங்க சென்று கர்ச்சீப் கேட்டு வாங்கி வருவார் கமலஹாசன். அடிக்கடி தொடரும் இந்த சம்பவங்கள். நாயகி தான் ஸ்ரீதேவி. அவரிடம் ஆங்கில புத்தகம் இருக்கும். அதில் பெண்ணின் பெயர் எழுதியிருக்கும். அதுதான் ஸ்ரீதேவியின் பேர் என்று நினைத்து போன் செய்வார். பீச்சுக்கு வர சொல்வார். அங்க பாத்தீங்கன்னா, நாயகிக்கு பக்கத்துல இருந்தபடி வேலை பார்க்கும் பெண் தான் வந்து வந்திருப்பார். அந்த ரஜினி. அவங்க தான் அந்த பெண் பேரு. அவங்க தான் வந்து வந்திருப்பாங்க. அந்த புத்தகம் அவருடையது. அந்த புத்தகம் வந்துட்டு அவர் தோழி ஸ்ரீதேவியான தோழியுடையதான் அந்த புத்தகம். கடற்கரை சிலை அருகே நிற்பார். சிலையை சுற்றி வருவார். அவ்வளவுதான். இன்னைக்கு ஐஸ்கிரீம் க்ளோஸ் ஆயிருச்சு என்று ஐஸ் இருப்ப சொல்லுகிற வாய்ஸ் மட்டும் கேட்கும். கமல் அலுவலகத்தில் இன்டர்வியூ. பெண்கள் வந்திருப்பார்கள். அதில் தேர்வுக்கு வந்த வடிவுக்கரசி. அதாவது இதெல்லாம் எப்படின்னா அந்த செடக்ஷனை வந்து கமலஹாசன் எப்படி பண்றாருன்னு வந்து அதை தெளிவா காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து சிலை இருக்கும். காந்தி சிலை பீச்ல எடுத்திருப்பாங்க. அந்த ரஜினி அந்த வரதுல காந்தி சிலை பீச்ல எடுத்திருப்பாங்க. ஐஸ் வண்டி அவங்கதான் ஸ்ரீதேவிக்கு தான் அவர் கால் பண்ணுவாரு. ஆனா வந்து கமலஹாசன் மேல அந்த பெண் ரஜினி காதல் கொண்டு அவங்க வருவாங்க. சோ அந்த அவங்க 2 பேருக்கும் அந்த உறவு இது வந்து அப்படியே கட் பண்ணி அந்த உறவை அப்படியே அதை இது பண்ணுவாரு. சோ அடுத்தது வடிவுக்கரசி. கமலை வந்து செலக்ட் பண்ணிடுவாரு. அவங்களோட இதை பார்த்து அழகை பார்த்து. வேலைக்கு மட்டுமல்ல மரணத்துக்குமாக தான் அந்த செலக்ஷனே நடக்கும். அந்த செலக்ஷன் பண்ணி செலக்ட் பண்ணிடுவார். இங்க கமலும் ஸ்ரீதேவி விரும்ப தொடங்குவார்கள். திருமணம் செய்து கொள்வார்கள்.
அங்கே வடிவுக்கரசி அண்ணன் ஹோட்டல்ல சப்ளையரா பாக்யராஜா அலுவலகம் வந்திருப்பாரு. அதுதான் ராஜேஷ் கேரக்டர். அவங்க வந்திருப்பாங்க அந்த இதுல. பாக்யராஜுடன் வந்திருப்பார். என் தங்கச்சி காணாம போன அன்னைக்கு ஹோட்டலுக்கு வந்த ஒருத்தனோட சாப்பிட்டு இருந்தா நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த சப்ளையருக்கு அவன அடையாளம் தெரியும் என்று வடிவுக்கரசின் அண்ணன் சொல்ல, அந்த விஷயங்கள் ஸ்ரீதேவிக்கு கொல்லும் திட்டம் கமலுக்கு தள்ளி போகும். ஏன்னா வடிவுக்கரசி அவங்க அண்ணன், அதாவது ராஜேஷ் இல்ல மன்னிக்கவும். அது வேற ஒரு நடிகர். தள்ளி போகும். அந்த இது அவர் கொல்லான்ற நாள் குறிச்சுட்டே வருவார். அந்த நாள் தள்ளி போயிட்டே இருக்கு. ஏன்னா வடிவுக்கரசியோட கொலை பண்ணியிருப்பாரு கமலஹாசன். அந்த பேட்சப் பண்றதுக்காக தள்ளி போகும். அன்று நள்ளிரவு சப்ளையரை பார்க்க கமல் செல்வார். அங்கே ஸ்ரீதேவியின் ரத்தம் பார்த்து கமல் வளர்க்கும் பூனை துரத்தும். அதாவது சிகப்பு ரோஜாக்கள் படத்துல அந்த பூனை கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அந்த கருப்பு பூனை ரொம்ப ஒரு திகில் ஊட்டும் காட்சிகள் இருக்கும். அந்த வளர்க்கும் அந்த பூனையை துரத்தும். ஒரு அறைக்குள் ஓட துவங்குவார் ஸ்ரீதேவி அவர்கள். அந்த அறையில் சுவர் முழுக்க கமலின் வரலாறு எழுதப்பட்டிருக்கும். அந்த எப்படிலாம் அந்த இது பண்ணாருன்னு சொல்லி அதுலதான் அந்த பிளாஷ்பேக்ல அந்த காட்சிகளையும் அவங்க இது பண்ணுவாங்க. அந்த முதல்ல அந்த பிராமண வீட்டுல அவர் சந்திச்ச இதெல்லாம் சவர் முழுக்க டைரி போல் கமல் எழுதிய விஷயங்கள் மொத்தமும் கமல் யார் என்பதை ஸ்ரீதேவிக்கு உணர்த்திவிடும். எப்பேற்பட்ட ஒரு மனிதர் கமலஹாசன் என்பதை உணர்த்திவிடும். அறையை விட்டு ஜன்னலுக்கு வெளியே பார்ப்பார். மழை ஜோவென்று மழை பொழியும். பூமியிலிருந்து ஒரு கை வெளியே வரும். டக்குன்னு அந்த பூமியிலிருந்து ஒரு கை வெளியே வரும். மிரண்டு போவார் ஸ்ரீதேவி. அந்த 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 இடத்துல ஸ்ரீதேவி ஆக்டிங்கை பத்தி கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க. அவுட் ஹவுஸ்ல என்ன இருக்கிறது என்பதையும் பார்ப்பார். அவுட் ஹவுஸ்ல யாரு இருக்கா? கமலஹாசனோட வளர்ப்பு தந்தை. அவர் தான் இருப்பார். ஒவ்வொரு பெண்களையும் கமல் கொள்ளும் வீடியோவை ரசித்து பார்த்து கொண்டிருப்பார். அந்த சீன் ரொம்ப அல்டிமேட்டான ஒரு சீன். அந்த சீன் பார்க்கலன்னா போய் அந்த சீனை மறுபடியும் பாருங்க. அந்த சீன் பார்த்தவங்க கமெண்ட்ல அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா அந்த கை டக்குன்னு வரும். அதுக்கப்புறம் அவுட் ஹவுஸ் அவங்க பார்ப்பாங்க. அங்க பார்த்தா கமல் அவர்களின் வளர்ப்பு தந்தை இருப்பாருங்க. ஒவ்வொரு பெண்களையும் கமலஹாசன் எப்படி வேட்டையாடி கொன்றார் என்பதை வீடியோ பார்த்து ரசித்து கொண்டிருப்பார். அங்கே சப்ளையர் பாக்யராஜ். அந்த கட் பண்ணிட்டு மறு ஃப்ரேம் வந்தீங்கன்னா சப்ளையர் பாக்யராஜ் நிறைய பணம் கேட்பார் கமலஹாசன். கமலஹாசன் செல்வந்தர் இல்லையா? பணம் கொடுப்பார் கமலஹாசன். இன்னும் வேணும்னு கேட்க கடுப்பாயி கமலஹாசன் என்ன பண்ணுவாரு? பாக்யராஜை கொன்று விடுவார். வீட்டுக்கு வந்தால் ஸ்ரீதேவிக்கு எல்லா உண்மையும் தெரிந்து விட்டது என்பது கமலுக்கு தெரிந்துவிடும். வீட்டை விட்டு வெளியே ஓடும் ஸ்ரீதேவியை கொல்ல துரத்துவார். கல்லறையில் சிலுவை கம்பி வயிற்றில் குத்தி மயங்கி பழசெல்லாம் மறந்த நிலையில் கைதாகி இருப்பாள் கமல். அதாவது அந்த கிளைமேக்ஸ் சீன்ல கல்லறையில இருக்க சிலுவை கம்பி வயிற்றுல குத்தி மயங்கி பழசெல்லாம் மறந்த நிலையில கைதாகி இருப்பார் கமல். இப்போ படம் தொடங்கியதும் ஜெயிலுக்கு கைதிகளுக்கு தன் பிறந்த நாளில் பழங்களை தருவார் கமல். அதாவது ஃபர்ஸ்ட் சீனே அதான் வரும். அப்போது ஒவ்வொரு கைதியாக அறிமுகப்படுத்துவார் போலீஸ். இவன் சந்தேகத்துல பொண்டாட்டிய கொன்னுட்டான் என்று சொல்ல மற்றவர்களுக்கு பழங்கள் மட்டுமே கொடுக்கும் கமல் அந்த கைதிகளுக்கு பழங்கள் கொடுத்து விட்டு கைகளை குலுக்குவார். இதுவே கமலஹாசனோட கேரக்டரைசேஷன் மற்றும் சினிமாவோட பிக்சரைசேஷனை உணர்த்தி விடும் நமக்கு. இவர் பாரதி ராஜா நமக்கு இதை உணர்த்திருப்பார் இந்த இதுல. இப்படி படம் நெடுக 4-5 கதாபாத்திரங்களை வைத்துக் கொண்டு ஒரு சைக்கோ த்ரில்லர் கில்லர் கதையை மிரட்டலாக சொல்லியிருப்பார் நமது இயக்குனர் எம் பாரதி ராஜா அவர்கள். கமலஹாசனின் நடிப்பு மிகவும் அற்புதம். ஸ்ரீதேவியின் கொள்ளை அழகும் அநேகமாக இந்த படத்தின் வசனங்களை எழுத 4-5 ஸ்கொயர் பேப்பர் தான் இருக்கும். பாரதி ராஜா கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வசனங்கள் அவ்வளவு கம்மியா இருக்கும். பியூர் ஆக்ஷன் தான் அந்த படத்துல ஃபுல்லாவே இருக்கும். அந்த படத்தோட வசனகர்த்தா பாக்யராஜ் தான். 16 வயதிலும் பாக்யராஜ் அவர்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுல நிறைய இருக்கும் வசனம் பாக்யராஜுக்கு. இதுல ஒரு மிகவும் குறைவான வசனங்களே பாக்யராஜ் அவர்களுக்கு கொடுத்திருப்பார் பாரதி ராஜா அவர்கள். ஆனால் கமல் பார்க்கும் பார்வை படத்தில் வருகிற மௌனங்களையும் 1000 பக்கம் வசனங்களையும் இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆடியன்ஸ் தள்ளப்படுறாங்க. எப்படின்னா அவரோட பாக்குற பார்வை, அந்த சிகரெட் பிடிக்கிற அந்த தோரணை, அந்த கண்ணாடி, அந்த டார்க் கிளாஸஸ் ரொம்ப மிகவும் அற்புதமான இருக்கும். எஸ்பெஷலி அந்த சூட் கண்ணாடியில கள்ளச்சுரிப்புடன் சிகரெட்டை பற்ற வைக்கிற கமல் அல்டிமேட் ஸ்டைலிஷ் ஒரு பாண்ட் மூவி ஸ்டைல்ஸ் தான் நீங்க அங்க பார்க்கலாம். அப்போது முக்கியமான 2 ஹீரோக்களிடம் இந்த கதையை சொல்லியிருப்பாரு பாரதி ராஜா. ஒன்று யாருன்னா நமது என்றும் மார்க்கண்டேயனான சிவகுமார் அவர்கள். சிவகுமார் இந்த கேரக்டரை பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்னு நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க.
ஸோ 20 நாட்கள்ல வந்து இந்த படம் சிகப்பு ரோஜாக்கள் வந்து எடுத்து முடித்ததாக சொல்லியிருக்கிறார் பாரதி ராஜா. படத்தின் பின்னணி இசை 10,000 ரூபாய் செலவிலே முடித்து கொடுத்தார் நம்ம இசைஞானி அவர்கள். "நீனும் ஒரு புறவை" பாடல் மிகவும் அற்புதமான ஒரு பாடல் இதுல. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த கேரக்டரைசேஷன் பத்தி நான் சொல்ல விரும்புறேன். 16 வயது நிலையில மயில், கிழக்கே போகும் ரயில்ல பாஞ்சாலி, சிகப்பு ரோஜாக்கள் படத்துல சாரதா, ஒரு கைதியின் டைரி, டிக் 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 படம். இந்த 2 படங்கள்லயும் வந்துட்டு கேரக்டர் பேரு சாரதா என்ற பேரு தான் வைத்திருப்பார் பாரதி ராஜா. அது என்ன காரணம் என்று தெரியவில்லை. அதாவது 1978ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி வெளியான படம் தான் சிகப்பு ரோஜாக்கள். இந்த படம் வெளியாகி 48 ஆண்டுகள் ஆகிடுச்சு. சைக்கோ கதையிலும் சொல்லப்பட்ட விதத்திலும் இன்னும் மாறா தென்றலை வீசிக்கொண்டிருக்கும் இந்த ஒரு திரைப்படம் தான் சிகப்பு ரோஜாக்கள். அதாவது இந்த திரைப்படத்தை பத்தி ஒரு ஸ்மால் நரேஷன் தான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். இந்த திரைப்படத்தை பத்தின உங்க கருத்துக்களை உங்க விமர்சனங்களை இல்லைன்னா உங்களுக்கு எந்த பிடித்தமான காட்சி என்பதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனது காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.